ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான கம்மஞ்சோறு தான். ஏற்கனவே நம்ம வந்து குக்கரில் செஞ்ச கம்மஞ்சோறு வீடியோ வந்து போட்டிருக்குதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஓப்பன் பாட்டில் வந்து வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. நான் வந்து முழு கம்பு தான் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடித்து வச்சிடலாம். நீங்கள் வந்து ஒன்றா துணியில் பரப்பி வச்சுருங்க. ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் தண்ணி வந்து இருக்கக்கூடாதுங்க. ஒன்றா துணியில் நல்லா பரப்பி விட்டுருங்க, இல்லைன்னா ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சுருங்க. தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்பை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு கூட நீங்கள் வந்து பல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஈரப்பதம் இருக்கும்போது மிக்சியில் வந்து 2-3 தடவை பல்ஸ் விட்டுட்டேன். சூப்பராக கம்பு குரணை வந்து கிடச்சிருச்சுங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம், அது கூலுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போல்லாம் வந்து கடையில் வந்து பேக்கெட்லேயே வந்து கம்பு குருணை கிடைக்குது. அந்த மாதிரி கிடைச்சாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 டம்ளர் கம்பு எடுத்தனால நான் அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து வைக்க போகிறேங்க. அது போக பக்கத்தில் எக்ஸ்ட்ரா வந்து 1 டம்ளர் நம்ம வந்து சூடாக வச்சுக்கலாம். சப்போஸ் ரொம்ப கெட்டியாகி அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேற்கொண்டு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து நம்ம கரெக்டாக இருக்குங்க. நல்லா சூடு பண்ணிக்கோங்க, தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கிற கம்பு குரணையை வந்து சேர்த்திக்கலாங்க. நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அப்படியே கலரி விட்டுட்டே வர வேண்டியதானுங்க. முதல்ல கட்டியெல்லாம் வராத மாதிரி பார்த்து உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வச்சிடலாம். கம்பில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகங்க. அரிசி மற்ற தானியத்தை விடவே வந்து கால்சியமும் புரதச்சத்தும் வந்து ஜாஸ்தி இருக்குது. இரும்புச்சத்து பார்த்திங்கன்னா அரிசி விடவே ஒரு 8 மடங்கு வந்து ஜாஸ்தி இருக்குது. நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து அடி பிடிக்காது. நம்ம கிளறுக்கும் வந்து ஈஸியாக இருக்குங்க. இப்போ பக்கத்தில் நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். அது கொதிச்சுட்ருக்குது. தேவைப்பட்டால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தட்டு வச்சு மூடிடலாம். அது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம தண்ணிக்கு இது பத்துலையோ இல்லை அடி பிடிக்குதோன்னு செக் பண்ணிவிட்டு அடியிலேருந்து விட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போதைக்கு தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்குது. நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் வந்து நடுவில் செக் பண்ணிக்கோங்க. இது வேகறதுக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ் ஆகும். தண்ணி பத்தலினாவோ இல்லை அடி பிடிக்குதுனாவோ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக வேகறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக்குற மாதிரி இருக்குது, ஆனால் அடியெல்லாம் பிடிக்கல. 1/2 டம்ளர் மட்டும் விட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. மொத்தமாக நம்ம 4.5 கப் தண்ணி வந்து விட்டுருக்குறோம். இது நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறிட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரமே நமக்கு வேகணும். இன்னுமே நதுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்திருக்குது. நமக்கு வந்து கம்பும் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் சாஃப்டாக மெதுன்னு நம்ம கம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். சூடாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து போட்டு இது கூட வந்து கத்திரிக்காய் குழம்பு, நடக்கடலை சட்னி, அப்புறம் கருவாட்டு குழம்பு எல்லாமே இதுக்கு வந்து சூப்பராக செட் ஆகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கம்பு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ ஈஸியாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு பாருங்கள், நம்ம விட்ட தண்ணி எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குது. 4.5 கப் தண்ணி தான் நம்ம வந்து விட்டோம். இதை வந்து எல்லாத்தையும் வலிச்சுட்டு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. நீங்கள் கம்பன் சாப்பாடு, ராகி கூழ் இது எல்லாமே வந்து சூடாக சாப்பிட்றத விட அதை வந்து புளிக்க வச்சு சாப்பிடும்போது அதோடைய சத்துக்கள் வந்து நமக்கு வந்து டபுள் ஆகுங்க. பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு வரம்னே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 2 நாளைக்கு மட்டும் ஆகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் காலையில் வந்து கம்பு சாப்பாடு சாப்பிட போகிறீங்கன்னா நைட்டே அந்த உருண்டையில் வந்து தண்ணி போட்டு வச்சுருங்க. காலையில் நல்லா புளிச்சு வந்துடும். அது கூட வந்து நல்லா உடச்ச தயிர், பச்சை வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து உணவில் வந்து சேர்த்திக்கணுங்க. கம்பை வந்து தோசையாவோ கூழாவோ இல்லை சாப்பாடாவோ எந்த வகையிலையும் நம்ம வந்து சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கால்சியம் வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்குங்க. அந்த காலத்துல தனியாக ப்ரோட்டீனுக்கோ இல்லை கால்சியமுக்கோ அவங்க வந்து எதுவும் எடுத்துக்கல. இந்த மாதிரி கம்பு, ராகி தான் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுலேயே அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடச்சிட்டு இருந்தது. இப்போ தான் நம்மளாம் அதில் சாப்பிட்றது வந்து கம்மி பண்ணிட்டோம். இனிமேல் வந்து வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ இந்த மாதிரி தானியங்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.